திருச்சிற்றம்பலம். நம சிவாய. இளையான்குடி என்னும் ஊரில் மாறனார் வேளாள மரபில் அவதரித்தார். அவர் சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தமையால் சிவனடியார்களை கண்டதும் அவர்களை அன்புடன் வரவேற்று தன் இல்லத்திற்கு அழைத்துச் சென்று நல்விருந்து அளித்தார். அடியவர்களுக்கு உணவு அளித்த பின்பே தானும் உண்ணும் பழக்கம் அவருக்கு ஒரு வழக்கமாகிவிட்டது. இதனால் இவருடைய செல்வம் மென்மேலும் பெருகியது. வறுமையிலும் மாறனார் இத்தொண்டை தொடர்ந்து செய்வார் என்று அறிந்த சிவன் அவரை வறுமையுறச் செய்தார். வறுமையிலும் மாறனார் இத்தொண்டை தொடர்ந்து செய்து தன் வீட்டில் உள்ள பொருள்களை விற்றும் அடியவருக்கு அமுது செய்வித்தார். ஒரு நாள் மாறனாரும் அவரது மனைவியும் வறுமையின் காரணமாக அன்று முழுவதும் உணவு உண்ணாமல் வருத்தமாய் அமர்ந்திருந்தனர். மழையில் நனைந்து கொண்டு சிவனடியாரை போல் அடியார் ஒருவர் மழையில் நனைந்து கொண்டே அவர் இல்லத்திற்கு வந்தார். அவரை கண்ட மாறனார் அவர் ஆடையின் ஈரம் நீக்கி உதவி செய்தார். பின்பு மனைவியாரிடம் சென்று அடியாருக்கு உணவு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். நம் வீட்டில் எதுவும் இல்லை, வெளியில் சென்று வாங்கவும் முடியாது, கடன் வாங்கும் நேரமும் இதுவல்ல. எனவே நீங்கள் காலையில் விதைத்த நிலத்தில் உள்ள நெல்மணிகளை கொண்டு வந்தால் அதை அடியாருக்கு உணவு சமைக்கலாம் என்று கூறினார். உடனே மாறனாரும் கூடை எடுத்துக்கொண்டு இருளில் பழகிய வழி என்பதால் நனைந்து கொண்டே சென்று நிலத்தில் மிதக்கும் முளைவிட்ட நெல்லை கையில் எடுத்து கூடையில் போட்டு வீட்டிற்கு வந்தார். வாசற்படியில் இருக்கும் அவரது மனைவி அதை பெற்றுக்கொண்டு அமுது செய்ய வீட்டிற்குள் வந்தார். அப்பொழுது பற்ற வைக்க விறகில்லாத காரணத்தால் மாறனாரை விறகு எரிக்க எதுவும் இல்லை என்று கேட்க அவர் கூரையிலிருந்து 4 கட்டைகளை பிரித்து எடுத்து கொடுத்தார். அதை நெல்லை சுத்தம் செய்து கழுவி அதை அடுப்பு பற்ற வைத்து நன்றாக வறுத்து அதை குத்தி அது அரிசியாக்கி உணவு சமைத்தார். பின் குழம்புக்கு என்ன செய்வது என்று மாறனாரன் மனைவியிடம் கேட்க, நம் புன்சை நிலத்தில் உள்ள குழியில் நன்கு செழித்து வளர்ந்த கீரை உள்ளது, அவற்றை படித்து வாருங்கள், அவற்றை வைத்து நான் கறி சமைத்து விடுகிறேன் என்று கூறினார். உடனே மாறனாரும் சென்று அக்கீரைகளை பறித்தெடுத்து கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்தார். மனைவியும் அதை 4 விதமாக கூட்டு, பொரியல், அவியல் என்று சமைத்தார். சமைத்த உணவினை மாறனாரை அழைத்து காட்டவே இருவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் சிவனாரை எழுப்பச் சென்றனர். அப்பொழுது ஜோதி வடிவமாக சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். இதை கண்ட இருவரும் திகைத்து நின்றனர். வறுமையிலும் சிவனடியார்களுக்கு தொடர்ந்து தொண்டு செய்ததால் நீயும் உன் மனைவியும் சிவலோகம் வந்து சேர்ந்து சங்கநிதி பதுமநிதி 2ஐயும் பெற்ற குபேரன் இனி உங்களின் ஆணைப்படிதான் உலகுக்கு செல்வம் வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டு மறைந்தார். மாறனும் அவரது மனைவியாரும் சிவலோகம் சென்று சேர்ந்தனர். தொண்டு செய்வது பெரிது, அதனினும் வறுமையினும் தொண்டு செய்து மாறனார் சிவத்தை அடைந்தார்.